ஹலோ மக்களே, குட்டியாக ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? ஸோ வர தீபாவளி அன்றைக்கி எங்கள் கோயில் சர்ச்சு பிரதிஷ்டை, அதுக்கு தான் அந்த டெக்கரேஷன் இன்னையிலேருந்து கன்வென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நேற்று சந்தைக்கு போகும்போது இந்த கடையில் சாம்பிராணி கரண்டி வாங்க போனேன். வெறும் 40 ரூபா தானே. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் சந்தையில் மற்ற பொருளாக வாங்கிட்டு வீட்டுக்கு குயிக்காக ஒரு டின்னர் பண்ணணும் அப்படின்னா மாவு வேறு இல்லை. அதனால் குயிக்காக பண்ணுறதுனா இந்த 1 பாட் பாஸ்தா தான். இது சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாம். அப்படியே குக்கரில் போட்டு ஒன்றா எல்லாத்தையும் கொட்டி எடுத்தோன்னா ஈஸியாக ரெடி ஆயிடும். ரெசிபி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் சரியா? அதுக்கப்புறம் 2-3 நாளாக ஒரே இந்த பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. அப்புறம் இன்றைக்கி எப்படியாவது ஒரு நல்ல காரமாக புளிப்பாக மீன் குழம்பு சாப்பிடணும் பயங்கர ஒரு கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் மீன்காரை வர சொல்லி மீன் வாங்கியாச்சு. ஸோ இது என்ன மீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது கிளி மீன், அதுக்கப்புறம் ஒரு புள்ளி கனவா, ரெண்டே மீன் தான். அதை கட் பண்ணால் இவ்வளோ வந்துச்சு. இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 150 ரூபா. நானே ஃபஸ்ட் டைம் இந்த 2 மீனும் இன்றைக்கி தான் சமைக்க போகிறேன். இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரியா? ஸோ அது ஃபஸ்ட்டு பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் மசாலாலாம் போட்டு விரசி எடுத்து வச்சுட்டு மீன் குழம்பு இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் மீனையும் பொரிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுனால நான் எனக்கு பிடிச்ச சம்பாரிசி தான் இன்றைக்கி நான் பொங்கியிருக்கேன். மீன் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்றைக்கும் இல்லாமல் குழம்பு இன்றைக்கி ரொம்ப சூப்பராக வந்துச்சு. என்னால் நம்ப முடியல. இந்த கிளி மீன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அந்த புள்ளி கனவா அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இந்த கிளி மீன் நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக அப்படியே மெத்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா?